புதுச்சேரியில் கொட்டிய கனமழையால் திடீர் நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். சேகரன், புதுச்சேரிக்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திடீர் நகரில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது? நிச்சயமாக புயலின் தாக்கத்தால் கனமழை என்பது புதுச்சேரியை புரட்டி போட்டி இருக்கிறது. புதுச்சேரியினுடைய பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பிரதான சாலைகளாகட்டும், குடியிருப்பு பகுதிகளாகட்டும், பல இடங்களில் முழங்கால் அளவிற்கும் அதிகமான தண்ணீர் தேங்கி இருப்பதை நாம் இதுவரை பார்த்தோம். தற்பொழுது இந்த பகுதி திடீர் நகரில் ஒரு 110 குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த குடியிருப்புகளுக்குள்ளாகவும் இடுப்பு அளவிற்கான இந்த தண்ணீர் என்பது இந்த பகுதியில் முழுமையாக தேங்கி இருக்கின்றது. இந்த பகுதி வழியாக பாய்ந்து ஓடக்கூடிய இந்த ஓடையிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இந்த மழை நீரானது இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மூழ்கடித்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு எளிய மக்கள் வாழக்கூடிய இந்த சிறு குடியிருப்புகளுக்குள்ளாக புகுந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரால் இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையலுக்கான பொருட்கள், அவர்களுடைய துணிமணி உள்ளிட்ட அனைத்து உடைமைகளுமே தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இந்த வீடுகளை தற்பொழுது பூட்டிவிட்டு அவர்கள் தற்பொழுது இங்கிருந்து ஒரு பாதுகாப்பான பகுதிக்காக வெளியேறி இருக்கின்றார்கள். அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரங்களிலும் ஒரு தனியார் மண்டபத்திலும் அங்கு அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு கோவிந்தராஜ் என்ற நபரும் கூட ஒரு சற்று நேரத்திற்கு முன்பாக அவரது சடலம் இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அவரும் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அவர் உயிரிழந்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த கனமழை என்பதும் தொடர்ந்து தற்பொழுது வரைக்கும் மீண்டும் விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் ஏற்கனவே இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை என்பதும் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதி மக்களை இரட்டிப்பு அந்த கவலைக்கு ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த வீடுகளுக்குள்ள எத்தனை மணிக்குமா தண்ணி வந்துச்சு, எவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? சார் நேற்று 6 மணிலேருந்து தண்ணிங்க சார் உள்ளார. நாங்கள் 2 முடிப்பு இந்த இடத்துல ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நாங்கள் 60 ஆண்டு ஆழமாக நாங்கள் இந்த இடத்துல குடியிருப்பு இருக்கிறோம். நாங்கள் 60 வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். செத்து போயிருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே யாருமே அந்த அதிகாரிகளும் எங்களை இங்கே இருக்கிறீங்களா இல்லையா, ஊர் உள்ள ஜனங்க இருக்குதா இல்லை எல்லாம் போயிட்டாங்களான்னு கூட எங்களை பார்க்கல. நாங்களே ஊர் மக்களை இட்டுன்னு போய் ரோட்டுக்கும் அந்தந்த ஸ்கூலுங்களையும் அவங்கவுங்ககிட்ட கேட்டு கொண்டே விடுறோம். நாங்களே ஒரு உணவு அவங்கவுங்ககிட்ட பிச்சை எடுத்து நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே எந்த ஒரு அடிப்படை வசதி எங்களுக்கு யாருமே செஞ்சு தரல. எத்தனை எம்எல்ஏட்ட நாங்கள் போய் சொல்லிட்டோம், எத்தனை கவர்னர்கிட்ட போய் சொல்லிட்டோம், எவ்வளோ பேர் நாங்கள் சொல்லிட்டோம். எல்லா அதிகாரியும் நாங்கள் பார்த்துட்டோம். யாருமே எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இனிமேல் படி நீங்களாச்சும் கொஞ்சம் எடுப்பீங்கன்னு நாங்கள் உங்களை நம்புகிறோம். இப்போ சாப்பாடு உணவுப் பொருளெல்லாம் உள்ள வச்சிருந்தீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா? பத்திரமா உள்ள இருந்ததெல்லாம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு? எதுவுமே எடுத்துட்டு போகல. கட்டிக்கிற துணி கொண்டு எல்லாம் எவிடன்ஸ் கொண்டு எல்லாம் இது உள்ளதான் இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது எங்களுக்கு என்னன்னு எங்களுக்கே தெரியல. இது அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். இவ்வளோ தண்ணி எங்கிருந்து வருது? இந்த மாதிரியான பாதிப்பு இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அந்த மாதிரி? வந்துக்குதுங்க. நிறைய பேர் தண்ணி வந்துக்குது. அவ்வளோ வந்துக்குது. நான் வாடகை இருக்கிறேங்க சார். ஆனால் தண்ணி வரும். தண்ணி வந்தால் வெளியே ஓடி தான் ரோட்டில் நின்றுக்கும். நீ வா. உங்கள் வீடு எங்கே இருக்குது? அது எவ்வளோ தண்ணி இருக்குது அதில்? எங்கள் வீட்டில் இதோட கழுத்தோட இருக்குது சார். இது இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே இதுவாகி போச்சு, நாசமாகி போச்சு. இப்போ ஒரு பொருளும் இல்லாத, கட்டிக்க துணி இல்லாத இப்போ நிற்கிறோம் நாங்கள் ரோட்டில். இங்கே ஒரு நபர் சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாடி கூட எடுத்திருந்தீங்க, அவர் இறந்துருந்தாருன்னு. அவர் எப்படி இறந்தாரு? அவர் யார் சார்? அது ஒரு 4 மணிக்கு தான் சார் அவர் வந்துக்கிறாரு. வந்தோடனே இவங்க போக சொன்னது அவர் தண்ணியில் மூச்சு தண்ணீரே அப்படியே இறந்துட்டார் சார். தண்ணியில் வரும்போது பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? பொருளெல்லாம் எடுத்துருக்கீங்களா? எங்கள் ஊர் பொருள் எதுவுமே எடுக்க முடியல சார். உள்ளே பூர முடியல. எல்லாம் பாம்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அங்கே உள்ளே பூர முடியல. வீட்டில் எத்தனை மணிக்கு இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி வந்துச்சு? வீடுகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே பாதுகாப்பாக வெளியே வர முடிஞ்சதா? இல்லை சார், நைட்டு 12 மணிலேருந்து இந்த மழை அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. மெயின் லைன் ஒயர் அறுத்துன்னு விழுந்து பிற்பாடு தான் எங்களுக்கு டான்ஸ் பாம்பர் வெடிச்சிச்சு. அதில் சத்தம் கேட்டு தான் எல்லா மக்களும் கிளம்புனாங்க. அதுலேருந்து தண்ணி எந்த பொருளும் எடுக்க முடியல. எல்லாம் அந்த ஒயர் அறுத்துன்னு கீழே விழுந்த காரணத்தால் எந்த ஒரு பொருள் மாற்றுக்கூட துணி எடுத்துக்க முடியல. நானே தீபாவளிக்கு பண்டு போட்டாங்க. அவங்க பண்டு போட்டு ஒரு சின்ன சிறுசம் மாரி செஞ்சு வச்சிருந்த காசு அந்த பொருள் கூட எடுக்க முடியல. அவங்க ரேஷன் கார்டுலேருந்து ஒரு ஆதார் கார்டு, ஐடின் கார்டு, எந்த ஒரு ஜெராக்ஸுமே, எந்த ஒரு பொருள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருள் எதுவுமே எடுக்கலை. ஒரு துணி மாற்ற கூட துணி எடுத்துக்கல. சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நாங்கள் இது வரைக்கும் இன்னமும் காலையிலேருந்து பட்டினியாக தான் இருக்கணும். யாருமே எங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கல. எந்த எம்எல்ஏ அவங்க உள்ளே வரல, எந்த இன்ஸ்பெக்டரும் வரல, எஸ்ஐ வரல. மழை வருதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு எதாவது அறிவித்தல் கொடுக்கலாம்? அறிவிச்சாங்க சார்.
ஸ்டேஷன்லேருந்து காவல்துறையிலேருந்து வந்து அறிவிச்சதுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன பண்ணோம், சரி லைட்டாக தானே பெய்யுது, இது வரைக்கும் இவ்வளோ பாதிப்பு வந்ததில்லைன்ட்டு நாங்கள் எதார்ச்சியாக இருந்துட்டோம். ஆனால் ஒரு அப்படியே அந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு தண்ணியும் இந்த அந்தோனியர் ஸ்கூல் கடலூர் ரோடு போகிற தண்ணி அந்த தண்ணியும் இந்த மில்லு சுதேசி மில்லு அந்த வர தண்ணியும் எல்லாமே இது ரோடு வாட்டங்காட்டி விட்டுக்கிறதால சர்வலாக இருக்கிறதால எல்லா தண்ணி இந்த வழியாக வருது. இன்னமும் எல்லா இடமும் வந்து ரோடு மெயின் ரோடே காலையிலேருந்து போக்குவரத்தே போகல, டூ வீலர் போகல, ஒரு கார் போகல, எந்த வண்டியுமே போகல, போலீஸ் எல்லாம் அங்கேயே நின்று இருந்தாங்க. இப்போ நான் இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது கழுத்து அளவுக்கு தண்ணி. எங்கள் வீடு ஒரு 10-20 கோழிங்க செத்து போச்சு, ஆடு 4-5 ஆடு செத்து போச்சு, 2 மாடு மூச்சு செத்து போச்சு. இதுக்கெல்லாம் யார் உள்ளே செத்து கிடறாங்களோ எங்களுக்கு தெரியாது. காலையில் நாங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு வந்துட்டு என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது காலையில் கோழியோடவே வெளியே வந்தேன். ஒரு 10-20 கோழி செத்து கிடந்து. அதேமாரி இந்த 2 வயசானவங்க முடியாதவங்க யாருமே எட்டுன்னு போகிறதுக்கு கூட வெளியே எட்டுன்னு போகிறதுக்கு கூட நாதி இல்லை. நாங்கள் பிரிட்ஜோட அட்டையை போட்டு அந்த அட்டையில் அவங்கள உட்கார வச்சு தள்ளிக்கின்னு போனோம். எங்களால் நடந்து போகிறதுக்கு எங்களால் முடியல, நடந்து தள்ளி போகிறதுக்கு முடியாமல் இருக்கிறதால இந்த பிரிட்ஜ் அட்டை வச்சு தள்ளிக்கினே போயிட்டு அவங்கள இறக்கணும். 2 வயசானவங்களையும் அவங்களுக்கு இது வரைக்கும் யாருமே ஒரு பராமரிப்பு இல்லை. எங்களுக்கு இதுக்குன்னு அடக்கலை இது வரைக்கும் யாருமே வந்து கொடுக்கல. ஒரு டீ ஆகட்டும், ஒரு பால் ஆகட்டும், ஒரு காலை சாப்பாடு ஆகட்டும், எதுவுமே எங்களுக்கு இன்னும் யாரும் கொடுக்கல. எந்த எம்எல்ஏ யாருமே இன்னும் வந்து பார்க்கல எங்களை. அவ்வளோதான். கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில் திடீர் நகரில் பெருக்கெடுத்து செல்லக்கூடிய இந்த வெள்ளத்தில் குடியிருப்பு வாசிகள் ஒரு கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அனைவருமே இந்த பகுதியில் அவர்கள் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மிக எளிய மக்கள். இந்த மக்களுக்கான இந்த அடிப்படை தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக இந்த அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இந்த பகுதியில் மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. களத்தில் இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலைகளை பத்தி களத்தில் இருந்தே சொல்லியிருக்கீங்க. தங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.